வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளர செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்திலே நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, மிதுனம் அப்படின்ன உடனே ஜெமினின்னு பார்ப்போம். 2 குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி யாரையும் எப்போதும் இணையாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட உங்களுக்கு யாரும் நம்ப முடியல சார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது பயமாகவும் மாறி சில நேரத்தில் செலவாகவும் மாறி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற குரு இருக்கிறாரு உங்கள் ராசிக்குள்ளார. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரில. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த விஷயங்களெல்லாம் படிப்பு விஷயங்களெல்லாம் எனக்கு சாதகமாகணும், கஷ்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. கொடுத்த பணம் ஏமாந்து உட்காந்துருக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு 3ஆம் இடம் என்கிற முயற்சி, திறமை, வீரியம், ஆவேசம் எல்லாம் சொல்லலாம். இந்த இடத்துக்காரர் சிம்ம ராசிக்காரர். இவர் தான் சூரியன். இவர் தொழிலில் வந்து உட்கார்றார். நல்ல ஸ்தானம். அது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாக இருந்தால் கூட நல்லதுன்றாங்க. இங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் வந்து உட்கார்றாரு. அப்படி அவரும் அமரும்போதனாலே பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுவார். முதல்ல அந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்கு மனம் குளிர பண்ணட்டும். ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். பண விரயத்தையும் கொடுப்பார். சில தொழிலில் தவறுகளான எண்ணங்களை கொடுத்து பயத்தையும் கொடுத்து வச்சுருப்பார். அதை மாற்றுவது தான் இப்போ இந்த வேலையாக இருக்கும். தன்னுடைய பார்வையாலே 4ஆம் இடமான மண், மனை, வாகன யோகம் அப்படிங்கிற இடத்த பார்ப்பார். அப்போது தாயாரை போல பரிவு கொன்ற இந்த 4ஆம் இடம், அந்த இடத்த போய் பார்க்குறதுல சில பிரச்சனைகளும் உண்டு. தாயார் வழியிலே இருக்கக்கூடிய உறவுக்காரங்கிட்ட விரோதிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுப்பதனாலே கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. தந்தையின் ஆலோசனை பிரகாரம் நடந்து கொண்டிருந்தால் சரியாகப்படும். அதுபோல் சனி பகவானும் இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் கொஞ்சம் வேண்டாத வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமாக பொது நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்போது அவசியம் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, உங்கள் வாயை கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு இல்லை, வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் வேர்ட்ஸை கண்ட்ரோல்டாக பேசுங்க. எடிட்டட் வேர்ட்ஸ் பெஸ்ட்டு. முடிந்த வரை ஏஞ்சல் வார்த்தைகள்னு சொல்லுவோம். அது மாதிரி பாசிட்டிவ் வைபான வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்துக்கிடுங்க. இதுதான் கரெக்டு. இதை விட்டுட்டிங்கன்னா சிக்கலில் நீங்களே தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற மாதிரி உங்களை திருப்பி சொல்கிற மாதிரி ஹண்டிங்காக இருக்கும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இந்த சுக்கிர பகவானும் இந்த 10ஆம் இடத்துல உட்காரக்கூடியதாக தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது. அப்படி அவர் உட்கார்ந்து பார்க்கக்கூடியது இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கூடையும் ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் சொந்த தொழிலில் செய்பவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தொழிலிலே மற்றவர்களை கலந்து கொண்டு செய்பவர்களுக்கு, அதுவும் பெண் பார்ட்னர்ஸை வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு சில சிக்கல்களும் வரக்கூடும். அப்படிங்கிறனால
கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பார்த்து பதவிசார் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தொழிலில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த சூரியனுடைய எஃபெக்டை பார்த்தோம், இவ்வளவு நல்லா இருக்குது. சரி, 9ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயும் புதனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குருவினால் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதும் 9ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே சுப நிகழ்வுகள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகளும் நிறைய கொடுப்பாரு. அதனால் நல்ல பலன்கள் உண்டு. செவ்வாயினால் சில காரியங்கள் தடைபடுவதற்கும், ராகுவினாலே பெரிய எண்ண ஓட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடியாமல் ஸ்ட்ரக்காகி நிற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக பைஃபர்கேட் பண்ணிக்கிடுங்க. சின்ன வேலைகள், இந்த வேலையெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அடுத்தது போவோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் அப்படி பைஃபர்கேட் பண்ணி கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அவசியம் அழகாக பண்ண முடியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே நேரத்தில் பண்ணுறேன்னா மிஸ் ஆகி மாட்டிப்பீங்க. இதனால் அந்த ஐடியாவை வந்துட்டு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த காலகட்டங்களில் சந்திர பகவான் மாதம் ஆரம்பிக்கும் போதே திருவோண நட்சத்திரத்திலேருந்து உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை பார்த்துடுறார். அஷ்டமத்திலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை. அதனால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும், பயணங்களும் உண்டாகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சேவிங்ஸை சேர்க்கணும், கடனை அடைக்கணும், செலவை குறைக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் செட் ஆகிடும். இந்த கடன் அடைப்பதற்கு ஒரு நல்ல வழி என்னென்னாக்கா, ஏப்ரல் 6ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்றைய நாள் கடன் அடைக்கலாம். கடன் அடைப்பதற்கு ப்ரே பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் மார்ச் 16ஆம் தேதி ஒரு வாட்டி இருக்குது, மார்ச் 30ஆம் தேதி ஒரு வாட்டி. இந்த 2 நாள்லையும் சிவனுடைய அந்த பிரதோஷம், அது சோமவார பிரதோஷம் இருக்குது. அவசியம் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய டெஃபினட்டாக அவங்க கடனும் அடைஞ்சு மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற முடியும் என்ற பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.